பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேகா கட்சிக்கு போன இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு எதிராக நான் ஒரு கருத்து போட்டேன். அந்த கருத்துக்கு நிறையா இஸ்லாமியர்கள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் அந்த கட்சியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் ஒன்று கேட்குறேன், கரெக்டாக கவனிங்க. இதுவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சது? தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம், நலிவடைந்த முஸ்லீம், ஏழை இஸ்லாமியர்களுக்கு, பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு என்னத்தை செஞ்சாங்க? இதுவரைக்கும் எம்எல்ஏக்களாக இருந்து அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்தம், அவங்களுடைய உறவினர்கள் அவங்க மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சாங்க. இவங்க 50 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை வளர்ச்சி அடைய செய்யலை. வளர்ச்சி அடைஞ்சி ஐயா காகிதமில்ல தலைவராக இருந்தப்போ இப்போ வேலை போயிட்டாங்க, பெட்டிக்கு வேலை போயிட்டாங்க, பதவிக்கு வேலை போயிட்டாங்க. மந்திரி பதவியை மட்டும் கிடச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? போன வாரம் எம்பி எலெக்ஷனில் நவாஸ்கனி எம்பியாக போனார். என்னத்தை செஞ்சார்? பார்லிமெண்ட்டில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசின அளவு கூட பேசலை, சு வெங்கடேசன் பேசின அளவு கூட பேசலை. இவங்களாம் மாற்று மதத்தவருங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நவாஸ்கனி எந்த குரல் கொடுத்தாரு போன பிஜேபி அரசாங்கத்தில் எம்பியாக போய்? இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி அதிகம் ஆகிடுச்சு, முஸ்லீம் லீக்குக்கு மந்திரி பதவி கொடுத்தனால அப்படின்றாங்க ஒருத்தவங்க. கிடையாது. முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர்களுடைய குடும்பம் தான் நல்லாயிருக்கும், அவங்க சொந்தக்காரங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய உற்றார்கள் நல்லா இருப்பாங்க. ஏழை இஸ்லாமியர்கள், நலிவடைந்த இஸ்லாமியர்கள், அகல பாதாளத்தில் இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இஸ்லாமியர்களுக்கு எந்த நற்பயனும் இல்லை. ஏன் இந்த முடிவை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துருக்கலாம்ல? தனிச்சு நின்றுருக்கலாம்ல? திமுகவில் மேலே ஏறி ஏணிப்படி ஏறி இன்றைக்கி திமுகவே குறை சொல்கிறீங்க. இது வரைக்கும் முஸ்லீம் கட்சிக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு இத்தனை ஆண்டு நடந்த எலெக்ஷனில் அது உங்களுக்கு தெரியலையா? யார் வெற்றி அடைஞ்சாலும் அவங்க பின்னாடி போயிடுவீங்களா? இதுதான் உங்களுடைய 60 ஆண்டு கால வரலாறா? இப்பயும் சொல்கிறேன், நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயப்படுவேன். ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த தலைவனுடைய சித்தாந்தம் அழகாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்.